ராஜாய நமக. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சிங்கத்திரப்பனே. அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். 2026 ஆண்டுக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். 2026 ஆண்டு மார்கழி 17ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை அன்று பிறக்கிறது. புது வருட பிறப்பன்று பிரதோஷ நாள், மிகவும் விசேஷமான நாள். புது வருடம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. மிதுன ராசினருக்கு 60% மதிப்பெண்கள் தரப்படுகிறது. தற்சமயம் கேது சாதகமாக இருக்கிறார், ராகு பகவான் சாதகமாக இருக்கிறார். குரு ஜென்ம ராசியில் தங்களுக்கு இருக்கிறார். சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார், ஜீவனஸ்தானத்தில். ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செல்கிறார். அங்கிருந்து 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்கிறார். ஆக மே மாதம் வரை குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் தோன்றும். ஒன்றும் இல்லாத விஷயங்களுக்கு கூட சண்டை சச்சரவு வரும். குடும்பத்தில் அதிக செலவுகள் உண்டாகும். சுபகாரிய தடங்கல்கள் உண்டாகும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமைவதில் தடங்கல்கள் உண்டாகலாம். குழந்தைகளினால் சிலருக்கு அதிக செலவுகள் உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து கொண்டே இருக்கும். அடிக்கடி மருத்துவரை சென்று சந்திக்க வேண்டியிருக்கும். உடல் நோயை விட மனநோய் அதிகமாக இருக்கும். தங்களுக்கு வீட்டில் உள்ள மூத்தோருக்கு உடல் நல குறைவு உண்டாகலாம். நீண்ட நாள் மருத்துவ சிகிச்சை எடுப்பவர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகம். பிறரின் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். உயர் அதிகாரிகள் கண்டிப்புடன் நடந்து கொள்வார். ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல் தங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அதுவரை உழைப்பு அதிகம். உத்தியோகம் சம்பந்தமாக அடிக்கடி தாங்கள் வெளியூர் வெளி மாநிலங்கள் சென்று வர வேண்டியிருக்கும். அடிக்கடி பிரயாணம் செல்வதால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும். தொழில் வியாபாரத்தில் 50% பரவாயில்லை, கையை கடிக்காது. மே மாதம் வரை கவனமாக இருங்கள். குரு பயிற்சி ஆன பிறகு குரு கடகத்தில் அமர்ந்து சனியை 9ஆம் பார்வையாக பார்ப்பார். அதுவரை தொழில் துறையில் கவனம் தேவை. வியாபாரிகள், தங்களுடைய பொருள் சார்ந்து விற்பனை செய்பவர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். விவசாயத்தை பொறுத்தவரை சற்று சிரமம்தான். இருந்தால் விவசாயம் சம்பந்தமான 2 கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் சாதகமாக இல்லை. ஆகவே விவசாயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். விவசாயத்துக்கு தேவையான உரம் மருந்துகள் கிடைப்பதில் தட்டுப்பாடு நிலவலாம். தண்ணீர் பற்றாக்குறை தங்களுக்கு வரலாம். கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மைதான், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கலைத்துறை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும். சினிமா தயாரிப்பாளர்களுக்கு பட தயாரிப்புக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். அரசியலை பொறுத்தவரை கவனம் தேவை. ஏனென்றால் அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இல்லை. ஆக அரசியலில் கவனமாக இருத்தல் வேண்டும். தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு தற்சமயம் கிடைக்காது. தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது. புகழ் செல்வாக்கும் மங்கும். ஆக மிதுன ராசினருக்கு ஜூன் 1ஆம் தேதி வரை கவனமாக இருத்தல் வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுதல் வேண்டும். அடிக்கடி சிந்தனை செய்து மனதை குழப்பிக் கொள்ளக்கூடாது. கோயிலுக்கு சென்றால் தாங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.